வணக்கம் மக்களே, சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை ஒரு குயிக் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். யாருக்கு எதுக்காக இந்த காஸ்டியூம் அப்படின்னு கேட்குறீங்களா? வெங்கி அட்லூரியோட படத்தை பயங்கர கிராண்டா ஒரு ரிச் ஃபீல் எடுத்திருந்தாரா? சரி, அதான் சீட் விட்டு கல்யாணத்துக்கு போகிற மாதிரியே நானும் கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவுக்கு செம தீனி போட்ட படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அவர் நிறையா படத்தில் உள்ள இப்போ கொட்டி கொட்டி நடிச்சிருப்பாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த அவுட்புட் எனக்கெல்லாம் பார்த்த மாதிரியே இல்லை. இந்த படம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. என்ன தமிழ் சினிமாவில் ஹீரோவுக்கு 40 வயசுலாம் ஆகுமா அப்படின்னு ஒரு சாப்பிட்டு இருந்துச்சு. ஆனால் சஞ்சய் ராமசாமி எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு இந்த சஞ்சய் விஸ்வநாத் எல்லாத்தோட மனசுல டக்கான இடம் பிடிக்க போறாரு. அவ்வளோ ஒரு அழகான கேரக்டரா போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் மமிதா பைஜு, அம்மா ஜென்சியோட மொத்த ரெப்ரசன்டேஷன் அவங்க தான். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் இவ்வளோ ஒரு செமையா ஒரு ஹீரோயின் கேரக்டரை வடிவமைச்சதுக்கு, அவங்கள சுற்றி இந்த கதையை நிறுத்தினதுக்கு. இவ்வளோ பவர்ஃபுல் ஹீரோயின் கேரக்டர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பயங்கர துள்ளலாம். இந்த படத்துக்கு ஃபுல் எனர்ஜி சேர்த்துறதே ஹீரோயின் தான். ராதிகா எல்லாருமே செம்ம சூப்பராக நடிச்சிருந்தாங்க. படத்தில் குறைன்னு சொல்றதுக்கெல்லாம் பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. இருந்தாலும் அதுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்குற அளவுக்கு ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஐயோ, நேஷனல் அவார்டு வேறு சொல்லிட்டேன். அதுவே ஒரு பண்ணி ஸ்டோரி. சரி, அதை விடுங்க. இந்த படத்தை சில குறையால் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் விக்ரமன் சீன்ஸ்லாம் லாலா கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக போயிடுச்சு. இந்த மதர் சென்டிமெண்ட்லாம் இன்னும் லைட்டாக கம்மி பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் ஒரு தமிழ் காமெடி முகம் யாராவது இருந்திருந்தா, யோகி பாபு சந்தனம்லாம் இருந்திருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். மற்றபடி தேட்டரில் போய் குடும்பத்தோடு பார்க்குற ஒரு செம ஃபேமிலி என்டர்டெய்னர். கூட்டிகிட்டு போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தேட்டரில் போய் பாருங்கள்.